ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கியூட் கிச்சன். இன்றைக்கி கவிஷ் கியூட் கிச்சன்லேருந்து மில்க் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்து அசத்துங்க. இது மில்க் கேக், பன்னீர் கேக், சென்னா கேக் அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. சன்னா பேடா அப்படி சொல்லுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி இதை மில்க் கேக் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 லிட்டர் பாலை நான் காய வச்சுக்க போகிறேன். காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் எடுத்துக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு ஒரு பெரிய லெமன் ஜூஸ் கரெக்டாக இருக்கும். அதோட விதைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. பால் காஞ்சதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த லெமன் ஜூஸ் அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு மெதுவாக கிளறி விடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணாமல் அப்படியே கிளற நமக்கு பால் நல்லா திரிஞ்சு அதில் உள்ள பன்னீர் எல்லாமே தனித்தனியாக வந்துடும். ஸோ பாருங்கள், இது மாதிரி பால் திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் உள்ள அந்த பன்னீர் எல்லாத்தையுமே தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா டைட்டாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் டைட்டாக கட்டி வச்சோம் அப்படின்னா அது பன்னீர் ரெடி ஆகிடும். ஆனால் நம்ம இன்றைக்கி கேக் செய்ய போகிறோம். ஸோ அதனால் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிடச்சாச்சு. இப்போ நம்ம எந்த பேனில் நம்ம கேக் செய்ய போகிறோமோ அதில் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதே பேனில் நம்ம செய்து வச்சுருக்க அந்த ஃபைன் பேஸ்ட்டை இதில் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பரவலாக தட்டி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஸ்ட்ரீமர்லேயும் செய்யலாம். இல்லைனா இது மாதிரி ஒரு இட்லி பாத்திரமும் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி காய வச்சுக்கலாம். தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம செய்து வச்சுருக்க பேட்டரை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூப்பரான மில்க் பன்னீர் கேக் அவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக ஒரு டூத் பிக் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாஃப்டாக கிளியராக இருக்குது. ஸோ நம்மளுடைய கேக் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறமா வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம இதில் நட்ஸ் வச்சு கூட நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு அப்படியே டெக்கரேட் பண்ண போகிறேன். அவ்வளோ சாஃப்டாக சூப்பரான ஒரு கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கும் இதை செய்து பார்த்துட்டு அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஷ் கியூட் கிச்சன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.